சுதந்திர போராட்ட வீரர் ராமசாமி படையாச்சியாரின் 108வது பிறந்தநாளையொட்டி டெல்லியில் அவருடைய உருவப்படத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்கலாம். கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். ஷாம், வணக்கம். எஸ் ராமசாமி படையாச்சியாரின் 108வது பிறந்த நாளை ஒட்டி டெல்லி சென்றிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் அதிமுக அலுவலகத்தில் எஸ் ராமசாமி படையாச்சியாரின் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சுதந்திர போராட்ட வீரரும் அதே போல தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியினுடைய தலைவருமாக இருந்தவர், முன்னாள் அமைச்சராகவும் இருந்து பணியாற்றியவர் எஸ் ராமசாமி படையாச்சியார். அவர் தமிழ்நாட்டிற்கு பல்வேறு சேவைகளை செய்திருக்கிறார். குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு சேவைகளை செய்திருக்கின்றார். தன்னிடம் இருந்த சொத்துக்களை நாட்டுடைமை ஆக்குவதற்காக பல்வேறு தானங்களை செய்தவர். குறிப்பாக ரயில் நிலையத்திற்காகவும் கடலூர் பேருந்து நிலையத்திற்காகவும் அதே போல அரசு மருத்துவமனைகள் கட்டுவதற்கும் தங்களுடைய சொத்துக்களை கொடுத்தவராக எஸ் ராமசாமி படையாச்சி திகழ்ந்திருக்கின்றார். அதன் காரணமாகத்தான் இபிஎஸ் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலே அவருக்கு சட்டமன்றத்திலே உருவப்படம் திறக்கப்பட்டது. குறிப்பாக 2018ஆம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவையிலே அவருக்கு என்று ஒரு உருவப்படம் பல தலைவர்களுக்கு இருப்பது போலவே சட்டமன்ற வளாகத்தில் திறக்கப்பட்டது. அதே போல கடலூரில் அவருக்கு மணிமண்டபமும் கட்டப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தமிழக சட்டமன்ற உறுப்பினராகவும் குறிப்பாக உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் இருந்து பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு பணியாற்றியவரும் சுதந்திர போராட்ட வீரருமான அவருக்கு இன்றைய தினம் பல்வேறு தலைவர்கள் அதாவது அவருக்கு அஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்தி வரக்கூடிய நிலையிலே எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் டெல்லியில் தன்னுடைய மூத்த நிர்வாகிகள் மற்றும் எம்பிக்களோடு சேர்ந்து மரியாதை செலுத்தியிருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.